பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம் ஆண்டவராகிய ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமேன். உன்னதமானவருடைய செட்டைகள். அல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை. கணவனை இழந்து போய்விட்டார். ஆண்டவரை அறியாத ஒரு மோவாபிய பெண். ஆனாலும் தன் மாமியாரை பார்த்து சொல்கிறார், உன் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரை நம்பி வந்த அந்த மகள், அவள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறிலே இடம் பிடிக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை ரூத் பெற்றுக்கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? உன்னதமானவருடைய செட்டைகளுடைய அந்த மறைவை அந்த மகள் நாடினார். சங்கீதக்காரன் எழுதுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலாம். உன்னதமானவருடைய இந்த செட்டைகளின் கீழே வந்த ரூத்துக்கு நிறைவான பலனும் நன்மையும் கர்த்தர் கொடுத்தார். ஒரு அருமையான மகன் போவாசை அவள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் இழந்ததை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ரூத்துக்கு கொடுத்தார். ஆண்டவர் அந்த மகளை நேசிச்சார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த உன்னதமானவருடைய செட்டைகளுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த செட்டைகளுக்குள்ளே மறைந்து கொள்ளும் போது ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் விளையாட விடும். அவர் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கழுகுகளுடைய செட்டையின் நிழல் அந்த பகுதியில் விழுந்தவுடன் அந்த தாய் கோழி செட்டைகளை அப்படியே விரித்து எல்லா கோழி குஞ்சுகளையும் தன் செட்டைகளுக்குள்ளே மூடிக்கொள்ளும். தாயினுடைய சட்டைகளுக்குள் இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளை அந்த பருந்தினால் ஒரு சேதமும் படுத்த முடியாது. அவைகள் பாதுகாப்பாய் இருக்கும். நம்முடைய ஆண்டவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் நீங்களும் நானும் வரும்பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டு, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு, சமாதானம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம் தேவன் நம்மை நன்மைகளினாலே நிறைவான பலனினாலே நிரப்பி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில அந்த உன்னதமானவருடைய அந்த செட்டைகளுக்குள்ளே, அந்த இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே வந்து நுழைந்து கொண்டபடினால் அவள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாமும் கூட அந்த செட்டைகளுக்குள்ளே அர்ப்பணிப்போமா? அந்த பாதுகாப்புக்கும் அந்த அன்புக்கும் அந்த அரவணைப்புக்கும் அதை தேடி அந்த செட்டைகளுக்குள்ளே நாம் நுழைவோமா? இன்றைக்கு நாமும் ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி, அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகி உம்முடைய சட்டைகளுக்கு கீழே வந்த அந்த அன்பு சகோதரிக்கு நிறைவான பலனை கற்றுக் கொடுத்தது போல உம்மை நேசித்து உம்முடைய சட்டைகளின் மறைவை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான நன்மைகள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.